வெறும் குங்குமத்துல வந்து அந்த தாழம்பூ எசன்ஸ் போட்டு போடலாமா? அது கடையில விக்குது. அப்படியா? தாழம்பூ குங்குமம்னே தனியா இருக்குது. எல்லா வீட்லயும் இந்த சாமி படத்துக்கு வைக்கிற குங்குமம் தாழம்பூ குங்குமம் தான். டார்க் கலர்ஸ்ல இருக்கும். அது கேட்டிங்கன்னா தாழம்பூ குங்குமமே எடுத்து குடுப்பாங்க. அந்த குங்குமத்துக்கு மகிமை அதிகம். ஓகே. இன்னும் நம்ம கையிலே செஞ்சு வச்சு பண்ணும்போது இன்னும் சிறப்பு ஏற்படுத்தி தரும். ம்ஹ்ம். என்ன மாரியான கலர்கள்ல குங்குமம் வைக்கணும்ப்பா? குங்குமம் வந்து சிகப்பு, நல்ல அடர்ந்த சிவப்பு. ரத்த சிவப்பு கிடையாது. ரத்த சிவப்பு வாசல்ல வைக்கிறது. ம். வெள்ளிக்கிழம ஆனா எலுமிச்சம்பழத்த கட் பண்ணி வைக்கிறது வந்து ரத்த சிவப்பு. நெத்தியில வைக்கிற குங்குமம் நல்ல டார்க் மெரூன் கலர் குங்குமம். அதுதான் நெத்தியில வைக்கணும். இப்போ குங்குமத்திலே பார்த்தீங்கன்னா, வேற மதக்காரங்க, வேற ஊர்க்காரங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பிங்க்கு, ம். அதுக்கப்புறம் டார்க் அந்த ம். இந்த பிங்க் செம்பருத்தி ரெட்டு, பிங்க்கு, ஆமா. ஒரு மாதிரி பச்சை, ஆரஞ்சு. இதெல்லாம் எப்படி? ஆரஞ்சு. அதுவே இப்ப 12 கலர் கொண்டு வந்துட்டாங்க. ஏன்ப்பா அப்படி? ட்ரெண்டுக்கு தான் கொண்டு வந்துடுது. அதெல்லாம் கிடையாது. நீங்க சாதாரணமா உங்க வீட்ல போய் பாட்டிய விட்டுருங்க. அம்மாவ கேளுங்க. எத்தன கலர் குங்குமம் இருக்குன்னா சிரிப்பாங்க. சிகப்பு தாம்மா இருக்கு. ரத்த சிவப்பு இருக்கும், டார்க் சிவப்பு இருக்கும். அவ்வளோதான்னுவாங்க. இப்ப கொஞ்ச நாளா இந்த குபேரர் குங்குமம் பச்சை கலர் பச்சை கலர். வந்திருக்கு. பச்சை கலர அதில மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இயற்கையா பச்சை கலர் வரதுக்கு இருக்குதுங்களா? மஞ்சள் ஆனா நீங்க அரைங்க. சிவப்பு கலர் வந்து இயற்கையா வர்றது. ஸோ அந்த தெய்வத்தோடைய ஆதிக்கம்படி வைக்கிறாங்க.